டேட்டா பைண்டிங் நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு கிரிட் வியூக்கோ நிறைய ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பைண்டிங் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ASP.NETல நம்ம டேட்டா பைண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பைண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்னு வச்சுங்களேன், கோம்போ பாக்ஸ். நார்மலாக என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டா டேபிள் அசைன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து டேட்டா டெக்ஸ்ட் ஃபீல்டு, வேல்யூ ஃபீல்டுன்னு 2 ஃபீல்டு இருக்கும். அதை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா லிஸ்ட்டு வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் செலக்டட் ஐட்டத்தினுடைய டெக்ஸ்ட்டு, செலக்டட் ஐட்டத்தினுடைய வேல்யூ, இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா பைண்டிங் சாம்பிள்னு ஒன்று போட்டிருக்கேன். ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், ஒரு கோம்போ பாக்ஸ், ஒரு லிஸ்ட் பாக்ஸ், ஒரு புல்லட்டட் லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன நம்ம பைண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஒரு அரேவோ இல்லை ஒரு லிஸ்ட்டோ இல்லை டேட்டா டேபிளோ ஏதோ ஒன்று எனுமரேட்டட் டைப் எது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா பைண்டிங்க்கு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுட்டு, என்னென்ன ஃபுட் ஐட்டம் இருக்குது அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், டைரெக்டாக இந்த ஃபுட்டுன்ற அரேவை வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ அசைன் பண்ணிவிட்டு டேட்டா பைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அது நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டா வேல்யூ ஃபீல்டை ஃபுட் டைப் அப்படின்னு வச்சுருக்கேன், டேட்டா டெக்ஸ்ட் ஃபீல்டை ஃபுட் டைம்னு வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஆஃப் டைப் லிஸ்ட்டு ஃபுட்டு டைப்னு வச்சுருக்கேன். ஃபுட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டரில் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்கிட்ட ஒரு டைப்ஸுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பைண்ட் பண்ணிட்டேன். தென் நோட்ஸுங்கிறது பாருங்கள், டு நாட் ஈட் மச், ஈட் வெஜிடபிள்ஸ் மச். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது ரன் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே அரே தான் நான் வந்து பைண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், இப்போ ஆர்டர் நவ் கொடுக்குறேன். யுவர் செலெக்ஷன் இஸ் சப்பாத்தி, டைம் பிரேக்ஃபாஸ்ட்டு, வேல்யூ 1. ஸோ அது என்ன செலெக்ஷன் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே வந்துடுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் பாருங்கள். ஸோ ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் இருந்தது, அந்த ஈவெண்ட்டையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனுடைய கோடிங்கில் என்ன பண்ணியிருக்கோம், செலக்டட் வேல்யூ கொடுத்துருக்கோம் கோம்போ பாக்ஸில். அப்போ என்ன ஆயிடுச்சு, சப்பாத்தின்னு வந்துருச்சு. டைம் வந்து லிஸ்ட் பாக்ஸில் செலக்டட் ஐட்டம் டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்த உடனே லஞ்சுன்னு வந்துட்டு அதனுடைய வேல்யூ என்னவோ அது வந்துருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம அவுட்புட்டில் அனுப்பிச்சி விட்டோம். ஸோ டேட்டா பைண்டிங்ன்றது வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ நமக்கு எப்போ எங்கெல்லாம் எனிமரேட்டட் டேட்டா இருக்கோ, அது டேட்டா டேபிளாக இருக்கலாம், அரே லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு அரேவாக இருக்கலாம், அதை வந்து ஈஸியாக டைரெக்டாக பைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பைண்டிங் ஆகிட்டு நமக்கு லிஸ்ட்டு வந்துடும். ஸோ இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ ASP.NETங்கிறது பேசிக் ஃபவுண்டேஷன் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலன் டு ரைட்டிங் விண்டோஸ் அப்ளிகேஷன் தான். தேங்க்யூ.